தினமொரு திருக்குறள். இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்குறள் என்ன அப்படின்னா, பொறையுடைமை அதிகாரம். அதுல 9வது திருக்குறள், துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோட்கிற்பவர். ஓகே, துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோட்கிற்பவர். ஸோ இதுல அடிமரம் எழுதுறது எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அடியில் 4 வார்த்தை என்ன, 2வது அடியில் 3 வார்த்தை என்ன அப்படிங்கிறது, இறந்தார்வாய் அப்படிங்கிறது முதல் அடியில் வரும். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அடிமரமாக எழுதுறது எல்லாம் வேர்ட்ஸை மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் சேர்த்து எழுதணும். ஸோ அதனால் திருக்குறளை கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 1 by 1 என்ன மீனிங் அப்படின்ட்டு ஒவ்வொரு வேர்டுக்குமே பார்த்தாகணும். ஏன் அப்படின்னா ரீசன் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு திருக்குறளில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை கொடுத்து இந்த வார்த்தைக்கு இந்த திருக்குறளில் என்ன அர்த்தம் அப்படிங்கிறதையுமே கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது அந்த பர்டிகுலர் வார்த்தைக்கு, அந்த குறிப்பிட்ட வார்த்தைக்கு வெளியே வேற அர்த்தம் கூட இருக்கலாம், விச் மீன்ஸ் ஜென்ரலாக ஒரு அர்த்தம் இருக்கலாம். ஆனால் அந்த திருக்குறளில் ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தை கொடுக்கும். அந்த அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி படிச்சீங்கன்னா தான் 20 அதிகாரம், ஓகே, 200 திருக்குறளையும் அந்த அளவுக்கு நீங்கள் மைண்டில் ஏற்றுனீங்கன்னா தான் ஈஸியாக அதில் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா யூனிட் 7 தமிழில் யூனிட் 7லேருந்து கிட்டத்தட்ட 15 மார்க் ஓவராலாக அந்த யூனிட்டை கொடுத்துருந்தாலும் திருக்குறள்லேருந்தே 6-7 கொஸ்டின்ஸ் கேட்டுறாங்க ஜென்ரலாகவே. ஓகேவா? ஸோ அதனால் அதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இதோட அர்த்தத்துக்குள்ளே போவோம். துறந்தாரின் தூய்மை உடையர். துறந்தார் எல்லாவற்றையும் துறந்தவர், துறவி. ஓகே, உலக ஆசைகளை துறந்தவர். அந்த துறந்தாரை விட தூய்மை உடையவர், மேலானவர் யாரு அப்படின்னா இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோட்கிற்பவர். ஓகே, ஸோ இறந்தார் வாய் வரம்பு கடந்து எல்லாம் மீறி நடந்துக்கிற ஒருத்தன் வாயிலிருந்து வர கடுமையான கேடான சொற்களை தாங்கி நிற்கிறவர், பொறுத்து கொள்கிறவர் தான் துறந்தாரின் தூய்மை உடையர். உலக ஆசைகளை துறந்த ஆளை விட பெரிய ஆளு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு இந்த குறள்ல.